ஒரு தகவல். இன்று விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர் எந்த அளவுக்கு பேசினார் என்பதை பற்றி பார்க்கலாம். விளாத்திக்குளம் எம்எல்ஏ பேசியது மிகவும் அவிழ்க்கத்தக்க ஒரு பயங்கரமான ஒரு கூற்று. நான் கையை உடச்சிருவேன், காலை உடச்சிருவேன், எலும்பை உடச்சிருவேன், இப்படியெல்லாம் பேசவே கூடாது. ஒரு முதலமைச்சர் என்பவர் ஒரு தமிழ்நாட்டின் ஒரு உச்சபட்ச தலைவர். அவருக்குண்டான மரியாதை கொடுக்கணும். ஏதோ சும்மா லேமேன் மாதிரி பேசக்கூடாது. அது இல்லாமல் நீ கதவை பூட்டினீன்னா நான் உடச்சி போயிடுவேன், இது பண்ணிவிடுவேன், எலும்பை உடைப்பேன், அதை உடைப்பேன், மானங்கட்டவனா அது இது அப்படின்ட்டுலாம் பேசக்கூடாது. மானங்கட்ட அரசியல் மாதிரி இருக்கக்கூடாது. மேலும் மானங்கட்ட தமிழகம்ங்கிறார். அதாவது அவர் பேசும்போது மக்களையும் திட்டுறார். அப்போது அவருக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாரும் மானங்கட்டவங்களா, இல்லை விஜய்க்கு ஓட்டு போட்டவங்கெல்லாம் மானங்கட்டவர்களா? இப்படியெல்லாம் பேசினால் அவருடைய இமேஜ் ரொம்ப வளர்ந்துடும் அப்படின்னு எண்ணுகிறார். அது எப்படி வளரும்? இந்த மாதிரி நீங்கள் இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ பேசுகிறது வைரலாகி ஃபுல்லாக இந்தியா முழுக்க பரவிட்டு, இது அவரே போட்டு பார்க்க வேணாமா? நம்ம என்ன பேசியிருக்கோம், எப்படி இது நம்ம பேசுகிறது கரெக்டாக, இது போட்டு பார்க்க வேணாமா? இப்போ இவர் பேசுகிறத பார்த்தா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே தேவலான்னு பொறுத்தவங்க. அவருடைய பேச்சை யாருமே சும்மா ஒரு ஜோவியலாக ஒரு காமெடியாக தான் எடுத்துக்குவாங்க. ஆனால் இவர் ரொம்ப சீரியஸாக ஒரு உயிருக்கே ஒரு அச்சுறுத்தும் வகையில் பேசியுள்ளார். இது அவர் பேசுகிறத நம்ம திரும்பி பேசுகிறதுக்கே அசிங்கமாக இருக்கிறது, நல்லாவும் இல்லை. இது இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ, அதுவும் நல்ல அனுபவம் மிகுந்த எம்எல்ஏ, மக்களிடம் சென்று நல்லா டீல் பண்ணுறவர், மேலும் டிஎம்கேல இருந்தவர், இந்த மாதிரி பேசலாமா? இட்ஸ் வெரி வெரி அன்பார்லிமெண்டரி, அன்அக்செப்டபிள் வெர்டிக்ட். இல்லை, இது போன்ற பேசுகிறதுனால டிஎம்கேக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? எனக்கு புரியலை எனக்கு. இல்லை மக்கள் கொண்டாடுவாங்களா? எல்லாம் இருக்கிற செல்வாக்கு என்ன சரியும் இவர் பேசின பேச்சில், என்னடா எம்எல்ஏவே இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி என்ன சரியும் அதையே புரியவே மாட்டாங்குது. அதாவது ஒரு கட்சி ஒரு அவர்களுடைய ஓட்டை இன்க்ரீஸ் பண்ண ஒழிய இந்த மாதிரி பேசி எதையாவது வம்பில் மாட்டிக்கிட்டு அவங்களுடைய கட்சியின் இதை குறைச்சிக்கிட்டே போகக்கூடாது. கீழே போகக்கூடாது. ஆல்ரெடி போய்கிட்டு இருக்குது. இன்னும் மேலே கீழே போகக்கூடாது. இதற்கு முன்பு ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார்கள், கலைஞர் இருந்தார்கள். அவங்க பீரியட்ல எல்லாம் இந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. பேசுவார்கள், ஆனால் இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தும் வகையிலோ அசிங்கமான வகையிலோ எந்த தலைவரும் பேச மாட்டார்கள். இது ஒரு புதிய ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுது. இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியது, அவராவது இந்த அளவு பேசலை, ஏதோ ஓரளவு பேசினார். ஆனால் இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப குண்டர்கள், இந்த ரவுடிங்க எல்லாம் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்பீச் மாதிரி இருக்குது. ஒரு பெரிய பொறுப்பில் உள்ளவர்கள், ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ, நாம் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பேசணும். நாம் பேசுகிறதுனால இது ஏதாவது மாறப்போகுதா அப்படிங்கிறது யூ சி. ஒன்றும் இல்லாமல் சும்மா ஒரு மைக்கு கிடச்சிதுன்னு பிடிச்சிக்கிட்டு காட்டுக்கத்தான் கட்டினா அது என்ன ஆகும்? அது ஒரு அப்படியே பேக் ஃபயர் ஆகும். உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். அதுதான் ஆகிட்டு. இப்போ உங்களை சாதாரணமாக விசாரணைக்கு அழைத்து சென்றாங்க. ஆனால் அங்கே உள்ள குற்றச்சாட்டுகள் மிக மிக பயங்கரமாக இருக்கிறது. அதை வைத்து கோர்ட்டு கொண்டு போய் இது பண்ணுங்கள், இன்னும் 15 days காவலில் வைங்க அப்படின்ட்டாங்க. இது யாருக்கு அசிங்கம்? இந்த ஒரு அசிங்கம் உங்கள் லைஃப்லேயே போகாது. ஏன்னா ஒரு 15 days ஒரு ஜெயிலில் இருந்துட்டு வந்தால்
அரசியல்வாதிக்கு நல்லது தான். எதற்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னு தான் முக்கியம். ஒரு போராட்டம் நடத்தியோ, ஒரு பெரிய நல்ல ஒரு மக்களுக்காக பண்ணியோ, இல்லை வேறு ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் அது இஸ் அப்ரிஷியேட்டட் பை தி பீப்புள். ஆனால் இது எதுக்காக போயிட்டு வந்தீங்க? ஒரு அவதூறாக திட்டி பேசியதற்காக ஒரு குற்றச்செயலுக்காக நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருந்தால் அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ் அன்அக்செப்டபிள். இது வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி, உங்கள் அரசியல் புள்ளிகள்லேயே அந்த எம்எல்ஏக்கு ஒரு பிளாக் மார்க். ஏன் இது தெரியாத? நம்ம இப்படி பேசுகிறோமே, இது பேசி முடிச்சுட்டா அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன இருக்கும் அது கூட தெரியாமல் பேசுகிறீங்க. இப்போ ரியல் ஸ்டேட்டஸ் என்னாச்சு? உங்களை அரெஸ்ட் பண்ணுறப்ப ஏதோ 10-50 பேர் வந்து கூடி நின்னாங்க, சத்தம் போட்டாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்தார், ஜீவன் அந்த அம்மா வந்தாங்க, வந்து சத்தம் போட்டிங்க, வந்தாங்க. அந்த மக்கள் வந்தாங்க, 10 பேர் இது பண்ணி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கத்திட்டு அவன் வேலையை பார்க்க போயிட்டான். இப்போ யார் கஷ்டப்படுறது? யூ ஆர் இன் ட்ரபிள். அவங்க பையன் ரொம்ப அழகாக பேசினார். எனக்கு இது வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்குது, ஹார்ட்டு ப்ராப்ளம் இருக்குது, மாத்திரை கூட தரல அப்படின்னு பேசினார். நீங்கள் இவ்வளோ ப்ராப்ளத்தையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசலாமா? உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா தென் யுவர் ஃபேமிலி வில் பி ரெஸ்பான்சிபிள். ஃபேமிலி வில் பி இன் ட்ரபிள். எல்லாம் உனக்கு கூட வந்தவங்களாம் எவ்வளோ நேரம் இருப்பான்னு சொல்லுங்கள். நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொல்லிவிட்டு எல்லாம் இப்போ ஜெயிலுக்கு வந்துட்டானுங்களா? அங்கே இருந்த ஒரு 10-50 பேர் இருந்தானுங்க. 50 பேர் என்னையும் ஜெயிலில் போட்டுன்னு வந்தாங்களா? இல்லை. அவன் நைஸாக கிளம்பி போயிட்டாங்க. நைஸாக கிளம்பி ஒரு சத்தத்தை போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வாழ்க வாழ்க ஒழிகன்னு சொல்லிவிட்டு சத்தத்தை போட்டுட்டு மெதுவாக நைஸாக கிளம்பி போயிட்டாங்க. தட் இஸ் வேர்ல்டு. ஐயோ, எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இனிமேல் நம்ம எல்லோரும் ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருப்போம், இங்கேயே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உணர்ச்சி வசப்படலை. உங்களுக்காக யாரும் ரொம்ப கரிசனமாகவும் பேசலை. புரிஞ்சுக்கிங்க அதை. இதுதான் மக்கள் நிலைமை. நீங்கள் எதையுமே, எது உங்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய செயல்கள் சரியான செயல்களாக இருந்தால்தான் மக்களிடம் மதிப்பு ஏற்படும், அதற்குண்டான ரியாக்ஷன் வரும். இல்லாவிட்டால் மக்களிடையே நெகட்டிவ் ஆட்டிடியூட் தான் வரும். இதுவே நீங்கள் ஒன்றுமே தப்பே பண்ணலை, அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மக்களுடைய ஆக்ஷனே வேறையாக இருக்கும். முதல்ல நீங்கள் ரியலாகவே நீங்கள் உள்ளே போயிருந்துருக்க முடியாது. புரியுதா? இப்போ நீங்கள் தேவையில்லாமல் மக்களே முகம் சுளிக்கிற வகையில் நீங்கள் பேசுனதுனால எந்த மக்களும் உங்களை காப்பாற்ற வரவில்லை. யாரும் சும்மா ஒரு பேருக்கு 10 நிமிஷம் கூட்டிகிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டான். இன்றைக்கி ஒரு இதில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. இது எதுக்கு? நீங்கள் உங்களுடைய எம்எல்ஏ பதவிங்கிறது ஒரு மிக உயரிய பதவி. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆக்கப்பூர்வமாக எவ்வளவோ வேலைகளை செய்யலாம். நீங்கள் செய்ய போகிறீர்கள். இப்போ தான் வந்து நீங்கள் 2-3 மாதம் ஆகுது. அதை கண்டறிந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் விஜய் அவர்களிடம் கேட்டு நம் மக்களுக்கு என்ன பண்ணலாமோ அதை வந்து சண்டை போட்டு வாங்குங்க. சண்டை போட்டு வாங்குறது தான் சட்டசபை. எனக்கு அது இல்லை, எனக்கு பாலம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, உங்கள் ஃபண்டை வந்து வாங்கி அதை நல்லபடியாக பண்ணுங்கள் ஆக்கப்பூர்வமாக. அதை விட்டுவிட்டு சும்மா எலும்பை உடைப்பேன், அதை உடைப்பேன், இதை என்ன பேச்சு இதெல்லாம்? இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? உங்களுடைய அடுத்த பொலிட்டிக்கல் லைஃப் வந்து ஆகாது. மற்ற அரசியல்வாதிகளும் இதை ஒரு பாடமாக பார்க்கணும். நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணால் ஒரு ரீசனபிளாக இருக்கணும். அது இல்லாமல் சும்மா தேவையில்லாமல் பேசிவிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கூடாது. உட்காந்துக்கிட்டால் உங்களுக்கும் நஷ்டம், உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் நஷ்டம். முன்னாடி இருக்கிற மாதிரி அரசியல்வாதி மாதிரியெல்லாம் இப்போ பேச்செல்லாம் கிடையாது. யூ ஹேவ் டு ஸ்பீக் லெஸ், ஒர்க் மோர். செயலில் தான் உங்களுடைய அரசியல் இதை காட்டணும். இப்போ விஜய் பீரியடில் எல்லாமே மாறிக்கிட்டு வந்து சேஞ்சஸ் ஆர் தேர். அதுக்கு தகுந்தாப்பில் எல்லா அரசியல்வாதிகளும் மாறிக்கணும். அதுக்குன்னு இப்போ அவர் தான் சீஃப் மினிஸ்டரு. என்னை பிடிக்கலன்னு நம்ம தேவையில்லாமல் வேலைகளை செய்து கொண்டிருந்தால் வந்து யாருக்கு நஷ்டம்? விஜய்க்கு நஷ்டம் கிடையாது. விஜய் வில் ஆல்வேஸ் குரோ. டே பை டே ஹீ வில் குரோ.
ஈவன் பாருங்கள், நேற்று கூட ஒரு விஜய் வந்து ஒரு சேத்துப்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்தார் இங்கே அண்ணா நகர் பக்கத்தில். வந்து அங்கே விசிட் செய்தார். அது என்ன பண்ணுறாங்கன்னா, குப்பை கூலம் இதெல்லாம் எடுத்து அதிலேருந்து இந்த இது என்ன எரிவாயு பண்ணுறாங்க. அதில் வந்து எரிவாயு பண்ணுறது அது இப்படியே தெரியுது அவருக்கு. சரி, இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்தா எரிவாயு பண்ணுறாங்க அப்படின்னு என்ன மைண்டில் வந்து பார்த்தாலும் தெரியல. மேபி அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை அதே போல் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா இது ஒரு வெரி குட் ஸ்கீம். கீழே கிடக்கிற குப்பையை எடுத்து போட்டு அதை எரிவாயு பண்ணுறது இஸ் எ வெரி குட் ஸ்கீம். அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி போய் பார்க்குறாரு அவர். நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் கைதாகிக்கிட்டே இருக்கீங்க. இதை பற்றி அவரை கவலைப்படவே இல்லை. அவரும் ஒரு வழியில் போய்கிட்டே இருக்கார், ஆக்கப்பூர்வமான வழியில் போயிட்டுருக்காரு. இது மாதிரி இருக்கிற ஒரு மனிதரின் மேலும் இப்போ மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஊழல் குறைந்து கொண்டிருக்கிறது. அவர் நல்ல இது போன்ற முன்னேற்றங்களை எப்படி தருவது, ஊழலை எப்படி தடுப்பது, போதைப் பொருட்களை எப்படி தடுப்பது, இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்களில் அவர் போயிட்டே இருக்கார். இந்த மாதிரி இருக்கும்போது சும்மா சில்லி திங்ஸு சும்மா பேசுறது போகிறது, அவர் ஏன் மூஞ்சை இப்படி வச்சுருக்காரு, ஏன் அப்படி வச்சுருக்காரு, இதெல்லாம் வந்து நாட் அட் ஆல். அவர் மூஞ்சி அப்படி வாய் ஏன் திறக்கலை நீங்கள் திறந்தார். எல்லாம் ஒவ்வொரு ஆளாக உள்ளே போயிட்டுருக்காங்க. தேவையாது. நமக்கே தெரியும். இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா அந்த வேலையில் நம்ம நியாயமாக இருக்கோமா, கரெக்டாக இருக்கோமா, கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து எதிர்த்து பேசலாம். எதுவுமே இல்லாமல் நம்ம மேலே 1008 குறைய வச்சுக்கிட்டு எதிர்த்து பேசுனா என்ன ஆகும், அதுவே நமக்கு பேக் ஃபயர் ஆகும். அதனால் தயவுசெய்து விஜய் அவர்களின் அரசை ஊக்கப்படுத்துங்கள். மேலும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விஜய் ஆட்சி நல்ல செயல்களை நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நானும் வந்து அதை எடுத்து அதை சர்ச் பண்ணி அந்த வீடியோஸை நானும் நிறைய மேலே போடுவேன். அது மாதிரி போட்டால் விஜய் ஆட்சியினுடைய அந்த திட்டங்கள் எல்லாருக்கும் போய் சேரும். அதனால் வந்து நீங்களும் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நான் என்ன பேசுகிறேன்னு இதெல்லாம் பிடிச்சிருக்கா இல்லையா, ஏதாவது வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் இல்லை நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பத்தாதா, இது நாட் ஓன்லி ஃபார் டிவிக்கு, எல்லோரும் இதை பார்க்கணும். ஆல் டிஎம்கே ஏடிஎம்கே இன்க்ளூடிங் எவ்ரிபடி ஷுட் சி. பார்த்துட்டு நீங்களுடைய ப்ளஸ் மைனஸை எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அது தகுந்தாப்பில் என்னை வந்து சரி பண்ணி அதை கரெக்டாக பேச ஆரம்பிக்கிறேன். ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.